இந்த வீடியோவில் UGTRB எக்ஸாம் 2024 போஸ்டிங் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். அதுவும் குறிப்பாக இந்த MBC கேட்டகரியில் யார் யாருக்கெல்லாம் கன்ஃபார்மாக போஸ்டிங் கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அப்போ நம்ம இதுக்கு முந்தின வீடியோவில் இந்த ஜென்ரல் டேனுக்கு போட்டிருந்தோம், பிசி கேட்டகரிக்கு போட்டிருந்தோம். அப்போ இந்த வீடியோவில் இந்த MBC கேட்டகரிக்கு மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ரிமைனிங் கேட்டகரிஸ்க்கு நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டாக இந்த MBC ஜென்ரல் டேனில் எத்தனை வேகன்சி இருக்குது, எத்தனை பேரை கூப்பிட்ருக்குறாங்க, எத்தனை பேருக்கு கன்ஃபார்மாக போஸ்டிங் கிடைக்கும், அதை நம்ம பார்த்துடலாம். அப்போ இந்த MBC ஜென்ரல் டேனில் 42 பேரை சிவிக்கு கூப்பிட்டுருக்குறாங்க. அப்போ இந்த MBC கேட்டகரியில் மொத்தமாக இருக்கக்கூடிய வேகன்சி 33 தான் இருக்குது. அப்போ இந்த 33 பேருக்கு கன்ஃபார்மாக வேலை கிடைக்கும். அப்போ இந்த 33 பேரில் ஃபஸ்ட்டு மார்க் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த 120 ஆரம்பிக்குது. சரி, நான் வந்துட்டு ஏற்கனவே கட் ஆஃப் மார்க்கு 115 ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை விட 5 மார்க்கு எக்ஸ்ட்ரா வந்து கட் ஆஃப் ஆரம்பிச்சிருக்குது. அப்போ இந்த 120 107 ஸ்டார்ட் ஆகுது. இந்த சரவணன் கி அவங்க வந்து MBCயில் ஃபஸ்ட்டாக இதில் வர்றாங்க. அப்போ இதில் 1ஆம் நம்பர், அதாவது இந்த 107 ஆரம்பித்து அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும், 33 போஸ்டிங்கை நீங்கள் பார்க்கணும். வேகன்சி 33 இருக்குது பார்த்தீங்களா? அப்போ இதில் வந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா 1 2 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எண்ணிகிட்டே வந்தீங்கன்னா 33வது வேகன்சி எங்கே முடியுது அப்படிங்கிறத பாருங்கள். 33வது வேகன்சி இது வந்துட்டு MBC உமனில் ஃபஸ்ட்டு வருது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா MBC ஜென்ரல் டேனில் 33வது வேகன்சி இங்கே தான் முடியுது. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா 249. அப்போது வெற்றிவேல் முருகன் அவங்க வந்து எடுத்துக்கிறாப்புல. அதாவது 113 ஜென்ரல் டேனுக்கு கம்ப்ளீட் ஆகுது. இல்லை, 113 வரைக்கும் இந்த MBC ஜென்ரல் டேனில் கன்ஃபார்மாக போஸ்டிங் இருக்குது. சரி, அப்போ இது வந்துட்டு MBC ஜென்ரல் டேன். ஓகேவா? அடுத்ததான் இந்த MBC உமனுக்கு எத்தனை வேகன்சி இருக்குது, எத்தனை பேரை சிவிக்கு கூப்பிட்டுருக்குறாங்க பார்த்தீங்கன்னா இதில் தெரியும். MBC உமனுக்கு வந்துட்டு 22 பேரை சிவிக்கு கூப்பிட்டுருக்குறாங்க. அதில் மொத்த வேகன்சி 17 தான் இருக்குது. சரிங்களா? அப்போ எங்கிருந்து ஆரம்பிக்குது இந்த MBC உமனுக்கு, எந்த கட் ஆஃப்லேருந்து ஆரம்பித்து எந்த கட் ஆஃப் வரைக்கும் முடியுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அப்போ இதில் 17 பேருக்கு கன்ஃபார்ம் போஸ்டிங். அப்போ இந்த MBC உமனில் ஃபஸ்ட்டாக யார் வர்றா அப்படிங்கிறத பார்த்துடலாமா? இதாக இருக்குது பாருங்கள். இதில் வந்துட்டு இந்த வள்ளி மயில் 221 வள்ளி மயில் இவங்க வந்து ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் ஆகுறாங்க. இப்போ MBC உமனில் இவங்க வந்து ஃபஸ்ட்டு கட் ஆஃபாக இருக்கிறாங்க. அப்போ 111. இப்போ 111 ஆரம்பித்து எங்கே வரைக்கும் போகுது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த இருக்குது பாருங்கள், 17 போஸ்டிங் இங்கே வந்து முடியுது. இப்போ MBC உமன் கடைசி யாருன்னு பார்த்தீங்கன்னா 111 முடியுது. சரிங்களா? அப்போ 111 ஆரம்பித்து 111 முடியுது. சங்கீதா 276. சரிங்களா? அப்போ இதுதான் வந்து MBC உமனில் கடைசி கட் ஆஃப் மார்க். அப்போ இதோட அந்த 17 போஸ்டிங்கும் முடிஞ்சிருது MBC உமனில். சரி, இப்போ நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த MBC தமிழ் மீடியம். MBC தமிழ் மீடியத்தில் எத்தனை பேரை கூப்பிட்டுருக்குறாங்க? MBC தமிழ் மீடியத்தில் 14 பேரை வந்துட்டு சிவிக்கு கூப்பிட்டுருக்குறாங்க. அப்போ MBC தமிழ் மீடியத்தில் மொத்தம் எத்தனை வேகன்சி இருக்குது? 11 வேகன்சி இருக்குது. அப்போ இந்த 11 பேருக்கும் கன்ஃபார்மாக போஸ்டிங் கிடைக்கும், அப்படி தானே? அப்போ ரிமைனிங் 3 பேருக்கு கிடைக்காம இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த 11 வேகன்சி ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுது? MBC தமிழ் மீடியம் இதாக இருக்குது பாருங்கள். MBC தமிழ் மீடியம் ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் ஆகக்கூடியது இங்கே இருக்குது. 273 சாந்தி ஜி அவங்க வந்து ஃபஸ்ட்டாக இதில் ஸ்டார்ட் ஆகுறாங்க. அப்போ 108 மார்க்கு 108 மார்க்கில் ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் ஆகுது இந்த MBC தமிழ் மீடியம். அப்போ இந்த MBC தமிழ் மீடியத்தில் மொத்தம் 11 வேகன்சி பார்த்தோம் இல்லையா? அப்போ அந்த 11 வேகன்சி எங்கே முடியுது அப்படிங்கிறத பாருங்கள். இதில் 329 முடியுது. கட் ஆஃப் மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 104 முடியுது. MBC தமிழ் மீடியம் கட் ஆஃப் மார்க்கு 104. அப்போ 104 வரைக்கும் அவங்களுக்கு கன்ஃபார்ம் போஸ்டிங் இருக்குது. அப்போ இது வந்து MBC தமிழ் மீடியம். இப்போ அடுத்ததான் MBC உமன் தமிழ் மீடியம், அதை நம்ம பார்த்துடலாமா? அப்போ MBC உமன் தமிழ் மீடியத்தில் மொத்தம் எத்தனை வேகன்சி? அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வேகன்சி இருக்குது. 6 பேரை வந்துட்டு சிவிக்கு கூப்பிட்டுக்கிறாங்க. 3 வேகன்சி 6 பேரை கூப்பிட்டுக்கிறாங்க. அப்போ இதில்
ஃபர்ஸ்ட் மார்க் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். எம்பிசி உமன் தமிழ் மீடியம் இந்த இருக்குல்ல, உமன் தமிழ் மீடியம். அப்போ வந்துட்டு இந்த 103ல் ஆரம்பிக்குது. இந்த இருக்கு இல்லையா, இப்போ 103.5. அப்போ இதில் அருள்மொழி அவங்க வந்து ஃபஸ்ட்டாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இதில் முடிகிறது பார்த்தீங்கன்னா 340 நர்மதா அவங்களோட முடியுது. அப்போ அவங்களுடைய மார்க் பார்த்தீங்கன்னா 102.5. இப்போ 103.5ல் ஆரம்பித்து 102.5ல் முடிஞ்சிருது. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்பிசி உமன் தமிழ் மீடியம். இப்போ இதில் 3 பேருக்கு கன்ஃபார்ம் போஸ்டிங் இதில் இருக்குது. சரிங்களா? அப்போ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்பிசி கேட்டகரி, எம்பிசி டிஎன்சி கேட்டகரியில் வரக்கூடிய எல்லா போஸ்ட்டும் இதில் நம்ம சொல்லியாச்சு. சரிங்களா? அப்போ பாருங்கள், இந்த எம்பிசி உமன் தமிழ் மீடியத்தில் 3 வேகன்சி அதை நம்ம சொல்லிட்டோம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த எம்பிசி தமிழ் மீடியம், எம்பிசி தமிழ் மீடியம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து மொத்தம் 11 வேகன்சி இருக்குது. இப்போ 11 வேகன்சி எதில் முடியும் அப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன். அடுத்தபடியாக இந்த எம்பிசி உமனில் மொத்தமாக 17 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறமா எம்பிசி ஜென்ரல் டேனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 33 வேகன்சி இருக்குது. அப்போ நீங்கள் வரிசையாக நீங்கள் எண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிடலாம். சரிங்களா? போஸ்டிங் கிடைத்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வெற்றி பெற முயன்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடுமையாக போராடி வெற்றி பெற முயன்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து அந்த எட்ஜ் வரைக்கும் வந்தாச்சு. சரிங்களா? நீங்கள் எட்ஜ் வரைக்கும் வந்தாச்சு. இன்னும் நீங்கள் வந்து மனம் தளராமல் இருந்தீங்கன்னா அடுத்த எக்ஸாமில் உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்கும். மனம் தளராமல் அடுத்த எக்ஸாமுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அடுத்ததில் நீங்கள் உள்ளே போயிடலாம். சரிங்களா? அதாவது கடைசி வரைக்கும் வந்தாச்சு, கடைசி வரை போட்டி போட்டாச்சு, கிட்ட வந்தாச்சு. இந்த வெற்றி எட்டக்கூடிய தூரம் கொஞ்சம் கம்மியான தூரத்தில் தான் இருக்குது. இனி அடுத்த எக்ஸாமில் நீங்கள் கண்டிப்பாக உள்ளே போயிடலாம். அதனால் மனம் தளராமல் அடுத்த எக்ஸாமுக்காக நீங்கள் படிங்க. சரிங்களா? அடுத்த எக்ஸாமில் உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்கும். நம்முடைய சேனலை அப்படியே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டே தான் இருப்போம். அதை வந்து கரெக்டாக அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. உங்கள் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்முடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் என்ன செய்யலாம், கமெண்டில் நீங்கள் தெரிவிக்கலாம். உங்களுடைய சேனல் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது வெற்றி பெறுறதுக்கு அப்படிங்கிறத கூட நீங்கள் என்ன செய்யலாம், கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிக்கலாம். இல்லை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கூட என்ன செய்யலாம், நீங்கள் எனக்கு தெரிவிக்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.